வணக்கம். பாகிஸ்தான் நாட்டு பழங்குடி கதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு கேபிளிவாலா என்ன பண்ணால் சாமான்லாம் எடுத்துட்டு பாகிஸ்தானில் ஒரு ரிமோட் வில்லேஜில் அது விற்கிறதுக்கு வந்தாங்க. எல்லா சாமானையும் அவன் விற்றுட்டு புறப்படுற நேரத்தில் அவன்கிட்ட இருந்த ஒரு கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது பாருங்கள், அதை அப்படியே மறந்துட்டு போயிட்டான். அந்த வில்லேஜில் இந்த கண்ணாடியெல்லாம் கிடையாதுங்க. அப்போது இன்னும் வரல, ஊருக்கு வரல. இது எங்கேருந்து அவன் பெல்ஜியத்துலேருந்து எடுத்துகிட்டு வரான். அவன் அதை மறந்து வச்சுட்டு போயிட்டான். அந்த எங்கே இறக்கி வச்சானோ அந்த இடத்துல வச்சுட்டு போனவுடனே அங்கே இருக்கிற விவசாயி ஒருத்தன் அதை எடுத்து பார்த்த உடனே அவனுக்கு தெரியாது இல்லை. பார்த்த உடனே இவன் முகம் அதில் தெரிஞ்சுது. அவன் என்ன நினச்சிட்டான், இது நம்ம அப்பான்னு நினச்சிட்டு, அப்பா நீ சொல்கிற மாதிரி இனிமேல் நான் ஒழுங்காக இருக்கேன், நிலத்தெல்லாம் நல்லா உழுது நல்லா இது பண்ணுறேன், நான் கல்டிவேஷன் பண்ணுறேன்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கினே என்ன பண்ணால் அந்த கண்ணாடி எடுத்துன்னு நேராக வீட்டுக்கு போனாங்க. வீட்டில் அது எங்கடா வைக்கிறது, அப்பாவை பத்திரமா வைக்கணுமான்னு பார்த்துட்டு ஒரு ஜார் இருந்ததுங்க. அந்த ஜாருக்குள்ளே அதை வச்சுட்டு டெய்லி காலையில் பார்த்துட்டு, அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுப்பா, என்னை ப்ளஸ் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு போகிறான். அவன் பொண்டாட்டிக்கு இது என்னடா இது, அடிக்கடி உள்ளே போகிறான், போய் ஏதோ பார்க்குறான், குசுன்னு பேசுகிறான், ஆனால் ஒழுங்காக நிலத்துக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, அவன் நிலத்துக்கு போகும்போது அந்த கண்ணாடி எடுத்து பார்த்தது. அதுக்கு ஷாக் ஆகிடுச்சு. எப்படின்னா அதில் அது உருவம் தெரிஞ்சது பாருங்கள். அவங்க கண்ணாடி பார்த்ததில்ல. அடடே, நமக்கு தெரியாமல் ஒரு சக்களத்தி இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே, ஏயா எனக்கு தெரியாத ஒரு பொம்பளை சகவாசம் உனக்கு இருக்குதான்னு ஒன்று, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ன உடனே, இதில் என்ன ஐயான்னா, எங்கள் அப்பா அது அப்படின்னா, இது அப்பாவாயா அப்படின்னா அவங்க ஒருத்தருக்குள்ள சண்டை. நேராக பஞ்சாயத்துக்கு வந்ததுங்க. பஞ்சாயத்தில் இது மாதிரி அவர் எனக்கு துரோகம் பண்ணுறாரு, ஒரு பொம்பளையை இந்த ஜாரு உள்ள மறைச்சி வச்சு அவளோட குடுத்தனம் பண்ணுறாருன்னும் போது அந்த பஞ்சாயத்துக்காரங்கெல்லாம் அது என்னடா அது கொடுன்னு பார்க்கும்போது அது அவங்க உருவம் தெரிஞ்சுது. நீட்டினாங்க, இப்படின்னாங்க. இது புதுசாக வந்திருக்கிறது கண்ணாடி, பெல்ஜியத்துலேருந்து வந்திருக்குது, நம்ம கிராமத்துக்கு இனிமேல் தான் வரும் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து தீர்ப்பு கொடுத்தாங்க சிரிச்சுக்கினே. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.